இப்போ இருக்கிற இந்த அரசியல் களத்துல, ஒரு பக்கம் வந்து அதிமுக, பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சு. ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே அது உறுதிப்படுத்திட்டாங்க. திமுக ஒரு பலமான கூட்டணிய உருவாக்கி, அதுவும் வந்து பயணிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் பேலன்ஸ்ல இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்ற மாரி. இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துல தாவேகா எந்த இடத்துல இருக்கு? அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியாவே இருக்கு. நாங்க எதிர்பார்த்தது, ஒரு பொதுவா எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக ஒரு பெரிய கூட்டணி அமைக்க போறாங்க. அத வச்சு திமுக எதிர்க்க போறாங்கன்னு சொல்லும்போது, அதிமுக அப்படியே பாஜக பக்கம் போனதுக்கு அப்புறமா, இப்ப தாவேகா தனித்து விடப்பட்டது. விஜய் என்ன செய்யறதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறாரு. அவரோட கட்சிக்காரங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்கன்ற ஒரு பொதுவான பார்வை இருக்கு. உங்க பதில் என்ன? இது பொதுவான பார்வை கிடையாது. இத வைக்கிறது பூராவே இந்த பாஜகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய பலர் தான் இந்த பார்வைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்டின்னா, நம்ம மிக தெளிவான ஒரு பயணத்துல இருக்கிறோம். நாங்க தான் சொல்றோமே, மாநாட்டிலேயே நாங்க அறிவிச்சுட்டோம். எங்களை நோக்கி யாராவது வந்தா, அவர்களை அரவணைத்து நாங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு குடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, எங்க தலைமையில தான் கூட்டணின்றத நாங்க அன்னைக்கே சொல்லிட்டோம்.